ரிலையன்ஸ் குரூப்பு 10 ஸ்டாக்கில் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த நிறுவனத்தோட ஷேர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த நிறுவனம் எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷனல் நெஷர் 2 கேட்டுன்னு சொல்லி இன்னொரு பேஜ் இருக்குது. அந்த பேஜோடைய பயோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நிறுவனம் ஜஸ்ட் டயல் 64% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டயலோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 838 ரூபாய். செகண்ட் ஒன் அவங்களுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2835 ரூபாய். 45% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேர்ட் ஒன் ஸ்டெர்லின் அண்ட் வில்சன். இந்த நிறுவனத்துடைய ஷேரை எவ்வளவு பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 33% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 606 ரூபாய். ஃபோர்த் ஒன் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் 25% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 88 ரூபாய். ஃபிஃப்த் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா 40% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 33 ரூபி. ஸோ இன்னைக்கு டாப் 5 ஸ்டாக்ஸை பார்த்துட்டோம். ரிமைனிங் டாப் 5 நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றில வேணும், எனக்கு மார்க்கெட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், டெய்லி நான் ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.